சூர்யா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா வழி விடு. ஏய், என்னடி பயந்தோட பாக்குறியா? பயந்து ஓட பாக்குறது நான் இல்ல, நீதான். பயமா? எனக்கா? அதுவும் உன்னை பார்த்து? சான்ஸே இல்ல. பயம் இல்லாமலா பூசாரிக்கு பணம் கொடுத்து பூவை மாத்தி வைக்க சொன்ன? என்ன அதிர்ச்சியா இருக்கா? ஏய், என்னடி பூ உனக்கு சாதகமா உள்ளன்னு புதுசா பிரச்சனை எழுத்துள்ளான்னு பாக்குறியா? யாரு? நான் பிரச்சனையை கிளப்பி விட பாக்குறேனா? இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியே நீதான்டா. நீ ஒருத்தர் சரியா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்திருந்தா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருப்ப. ஏய், கைய நீட்ன கைய உடைச்சிருவேன். அம்மா என்ன சொன்ன? பெரிய வீட்டு புள்ளையா? நீ இந்த வீட்டு புள்ளையா? சி, சத்தியமா நீ இந்த வீட்டு புள்ளை இல்லடா. அப்படி இருந்திருந்தா உன் புத்தி இவ்வளவு கீழ்த்தரமா போயிருக்காது. காதலிச்சன்னா உன் புள்ளைய சுமந்துக்கிட்டு உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும் போது நீ வேற ஒருத்தைய கல்யாணம் செஞ்சுக்கணும்னு எவ்வளவு பெரிய திருட்டு வேலையை பண்ணிருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய், நிறுத்தடி. நிறுத்த வேண்டியது நீதான் சூர்யா. இதோட நிறுத்திக்கோ. சாமி உன் ஆட்டத்துக்கு முடிவு கட்டுறதுக்கு தான் கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு உத்தரவு கொடுத்திருக்கு. அதையும் மீறி நீ இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கேன்னா அதனால வர பெரிய விளைவுகளை நீ சந்திக்க வேண்டி வரும். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ திருந்தி என் கழுத்துல தாலியை கட்ட பாரு. இல்ல கல்யாண மண்டபத்துல அசிங்கப்பட்டு போயிடுவேன். போடி. சாமி முடிவையோ மாத்தினவனா அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். இது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. பாக்குற சூர்யா, இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னால ஸ்வேதா கழுத்துல தாலி கட்ட முடியாது. நான் கட்டவும் விட மாட்டேன். இது என் குழந்தை மேல சத்தியம். சொல்லு பொண்ணே, என்ன பேசணும்? என்ன பொண்ணே, என்னமோ சொல்லணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த, எதுவுமே சொல்லாம நிக்கிற? என்ன விஷயம் சொல்லு. என்னங்க, முக்கியமான விஷயம்தான். ஆனா நான் இப்ப சொல்றத கேட்டு நீங்க மனசு உடைஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். அப்படி என்ன விஷயம் சொல்ல போற? அது சூர்யாவை பத்தி தான் சொல்லணும். நான் இப்ப சொல்றத கேட்டு நீங்க மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. அதான் பயமா இருக்கு. சூர்யாவை பத்தியா? சூர்யாவை பத்தி சொல்ல அப்படி என்ன இருக்கு? அதுவும் நான் உடஞ்சி போற அளவுக்கு. அது அது வந்துங்க. சொல்லு பொண்ணே, என்ன சொல்ல வரைய சொல்லு. கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்கறதுக்காக பூ போட்டு பார்க்கறதுக்காக தானே நம்ம ஊருக்கே போனோம். அங்க சம்மதம் வந்ததா தானே நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நினைச்சிட்டு இருக்கிறது என்ன? சம்மதம் தானே வந்துச்சு. அதை நீயும் பார்த்தல, அப்புறம் என்ன? அது பூ வெள்ளையா வந்ததுனால சாமி சம்மதம் சொன்னுச்சுன்னு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்லை. சாமி சம்மதம் வரலங்க. என்ன பொண்ணே, விளையாடுறியா? இல்லைங்க, இதுல விளையாடினது நம்ம சூர்யா தாங்க. என்ன பொண்ணி சொல்ற? ஆமாங்க, பூசாரியும் பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம எல்லார்கிட்டையும் மறைச்சு சாமி சம்மதம் தராத பூவை மாத்தி வச்சு நம்ம எல்லார்கிட்டையும் மாத்தி சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
பொன்னி, உன்கிட்ட தான் கேட்குறேன், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, அந்த உண்டியல்ல இருந்த பூவை நான் பார்த்தேன். அங்க வெள்ளைப்பூ தான் இருந்தது. அது எப்படிங்க? அதுல இருந்தது மல்லிப்பூனா அப்ப பூசாரிக்கிட்டே எப்படி மல்லிப்பூ வந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. உண்டியல்ல இருக்க பூவை பாத்தியா? உண்டியல்ல இருக்க பூவை நீ எப்படி பாப்ப? அது எப்படியோ பார்த்தேன். சரி, இந்த விஷயத்தெல்லாம் நீயே அங்க வச்சே சொல்ல. இல்லங்க, நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கே உண்மை தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எப்படி வந்து சொல்றது? இது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்பவே வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லி அந்த நிச்சயத்தை நிறுத்தியிருப்பேன். என்ன பொண்ணு இது? தட்டு மாத்திரம் என்ன? அவன் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சா அங்கேயே சொல்லியிருக்க வேண்டியதானே? விசாரிச்சிருக்கலாம்ல. சரி, பூசாரிக்கு பணம் கொடுத்தான்னு உனக்கு யார் சொன்னா? அங்க விசாரிச்சதுனால தாங்க எனக்கு தெரிய வந்தது. எங்க நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமோன்னு அந்த பூசாரிய வேற ஊருக்கு போக சொல்லிட்டான் போல இருக்கு. என்னங்க, என்ன யோசிக்கிறீங்க? ஏங்க, சூர்யா பண்ணது பெரிய தப்புங்க. சாமி உத்தரவு தராத கல்யாணத்தை நாம இப்ப நடத்தணும்னா அதை விட பெரிய தப்பாயிடும். என்ன பொண்ணி பேசுற? சூர்யா இதுக்கு இதெல்லாம் பண்ணும், அதுக்கு என்ன அவசியம் இருக்கு அவனுக்கு? அது அது அவன்கிட்ட கேட்டாதான் தெரியும். என்ன பொண்ணி சொல்ற? ஏன் பண்ணானா தெரியலங்கிற, பூசாரிக்கு பணத்தை கொடுத்தான்னு சொல்ற, உண்டியல்ல பூவை பார்த்தேன்னு சொல்ற, ஏன் அங்க வச்ச விஷயத்த சொல்லனா தட்டை மாத்திட்டீங்கன்னு சொல்ற. எப்படி இதெல்லாம் நம்புறது? ஏங்க பொண்ணே, எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லாம தான் நீ இப்படிலாம் சொல்றியோன்னு தோணுது. என்னங்க, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் சூர்யா மேல தேவையில்லாம பழி போடுறேனா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல பொண்ணே. இந்த கல்யாணம் நடக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்ல, அதனால சூர்யா பண்ற சின்ன சின்ன தப்பெல்லாம் உனக்கு பெருசா தெரியுது. அவன் ஏதாவது பேசுறான், நீ அவனை முறைக்கிற, திட்டுற. பொண்ணே, நீ இதுல ஏதோ தப்பு கணக்கு போடுறோன்னு எனக்கு தோணுது. ஓஹோ, அப்ப நான் பேசுறதுல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறீங்கல்ல? இல்ல பொண்ணே, சூர்யாவோட கல்யாண விஷயத்துல உன் மேல நம்பிக்கை கிடையாது. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என்னங்க, நீங்களே அப்படி பேசுறீங்க? வாயன் கூட. எங்க? வா. என்னங்க? இந்த பவித்ராவுக்கு எப்படி நாம பூசாரிக்கு பணம் கொடுத்து கரெக்ட் பண்ண தெரிஞ்சது? அப்பா, என்னப்பா, என்னாச்சு? சூர்யா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதான்ப்பா, சொல்லுங்க, என்ன விஷயம்? கல்யாணத்துக்கு சம்மதம்னு வரணும்னு நீ பூவை மாத்தி போட சொன்னியா? சொல்றா, கேக்குறேன்ல. தப்பு செஞ்சவன் அவன் தானே. அவன் எப்படி வாயை திறந்து உண்மையை ஒத்துப்பான்? அவன் செஞ்சதையெல்லாம் நான் தான் சொன்னனே. டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பூசாரிக்கே பணத்தை கொடுத்து பூவை மாத்தி வைக்க சொல்லியிருப்ப. படுபாவே. டேய், உங்க அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்றா. பூ போட்டு பார்க்க பூசாரிக்கு பணம் கொடுத்தியா?
என்னடா முழின்னு முழிக்கிற? நீ செஞ்ச தப்பா அப்பா கிட்ட சொல்லு. இல்லப்பா, நான் எதுவும் செய்யலப்பா. ஏய், பொய்யா சொல்ற? உன்ன பொன்னீரு, அம்மா இல்லம்மா. சூர்யா, அப்பாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ பொய் சொல்றியா இல்ல உண்மை சொல்றியான்னு கண்டுபிடிக்க எனக்கு 1 மணி நேரம் கூட தேவையில்லை. சொல்லு. இல்லப்பா, நான் நிஜமா தான் சொல்றேன். நான் எதுவுமே பண்ணலப்பா. டேய், நீ உண்மையை சொல்றனா ஏன்டா தடுமாறுற? அப்ப நீ சொல்றதுல உண்மை இல்ல, அப்படிதானே? சூர்யா, பூசாரியை தேடி கண்டுபிடிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். அ, அ, அப்பா 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 இருங்கப்பா, நானே உண்மையை சொல்லிடுறேன்ப்பா. சொல்லு. சந்துரு ஐஸ்வர்யா மாதிரி அம்மா எனக்காக இவ்ளோ கஷ்டப்படுறாங்களேன்னு வருத்தமா இருந்துச்சுப்பா. அதான் பூசாரி கிட்ட போய் பேசினேன். பாத்தீங்கல்ல, நான் சொன்னேன்ல இந்த மாதிரி வேலை தான் அவ செஞ்சிருக்கான்னு. நீங்க தான் என்ன நம்பல. ஆனா அவர் என்னால பண்ண முடியாது. உங்க அப்பா ராஜாராம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம். அவருக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம சாமி விஷயத்துல இப்படி ஒரு காரியத்தை என்னால பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாருப்பா. கண்டிப்பா பூ உங்களுக்கு சாதகமா தான் வரும்னு சொன்னாருப்பா. கவலைப்படாதன்னு சொல்லி அமிச்சாருப்பா. இல்லங்க, இவன் பொய் சொல்றான். இவன் பூவை மாத்தி வச்சதுதான் உண்மை. இங்க பாரு சூர்யா, பொய் சொல்லாம தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. நீ பூசாரி கிட்ட பணம் கொடுத்து மாத்தி வைக்க சொல்லல? இல்லம்மா, நான் சொல்றதுதான் உண்மை. என்ன நம்புங்க. கேக்க கேக்க திரும்ப திரும்ப பொய் சொல்லிட்டு இருக்க. சீ, எப்படிடா வாய் கூசாம இப்படி பேசுற? அம்மா, உண்மையாவே நான் சொல்றது நிஜம். நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன நம்புங்கம்மா, ப்ளீஸ். சரி சூர்யா, நீ சொல்றது உண்மைன்னா என் மேல சத்தியம் பண்ணு. என்னங்க என்னங்க இது? எதுக்கு சத்தியம் கேட்டுட்டு இருக்கீங்க? அப்பா, என்னப்பா சத்தியம்லாம் எதுக்குப்பா? நீ சொல்றது உண்மைன்னா என் மேல சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். எங்க சத்தியம் பண்ணு. என்ன பண்றீங்க நீங்க? வேண்டாங்க. அவெல்லாம் சத்தியம் பண்ண மாட்டாங்க. அவன் தான் தப்பு செஞ்சிருக்கானே, எப்படி சத்தியம் பண்ணுவான்? உங்க மேல சத்தியமா நான் பூசாரிக்கு பணம் தரலப்பா. நான் சொல்றதுதான் உண்மை. டேய், என்னடா பண்ற? அப்பா மேல போய் பொய் சத்தியம் பண்ற? அப்புறம் உனக்கு கேட்க வருதா? விடுங்க. இவனை பெத்த பாவத்துக்கு இவனை அடிச்சே கொன்னுடுறேன். சொன்னா கேளு பொண்ணு. விடுங்கப்பா, அம்மா என்ன அடிச்சே கொள்ளட்டும். என்னங்க விடுங்க. இவனை பெத்ததுக்கு இவனை அடிச்சு கொண்டாதான் நல்லது. என்ன பண்ண? அப்படி பண்ண? அவன் உன் புள்ள பொண்ணு. அவன் முகத்தை பாரு. அவன் எப்படி தப்பு செய்வான்? இல்ல, அவ என் புள்ளையே இல்ல. இவனை போய் என் வயித்துல சுமந்ததுக்கு நான் தான் செத்து போகணும்.
அப்பா இதுல நான் அம்மா வாயால கேட்கணுமா? எனக்கு அந்த கல்யாணமே வேணாம்ப்பா. அம்மாவுக்கு முதல்ல இருந்து இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கப்பா. டேய், என்னடா இப்படி நடிக்கிற? இப்பவும் நீ செஞ்ச தப்ப உன் வாயால ஒத்துக்க மாட்டேல? உன்னை நான் கொன்னே போட்டுறேன். பொண்ணே, விடுங்க. வா இப்படி, வா. இவனை போய் பெத்தனே நான் என்ன சொல்லணுங்க? நீ நல்லாவே இருக்க மாட்டே. உன் வாயெல்லாம் அழுகி போயிடும். பெத்த தகப்ப மேலேயே போய் சத்தியம் பண்ற. என் வயிறு பத்து எரியுது. நீ நல்லாவே இருக்க மாட்டே. வா, என்னை இப்படி அம்மா, கொலை போதுமா? வச்சுட்டல. நீ நல்லாவே இருக்க மாட்டே. அம்மா அம்மா அம்மா, எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு? பவித்ரா, நீதான் இதுக்கெல்லாம் காரணமா? அவன் சொல்றது எல்லாமே பொய்ங்க. எதுவுமே உண்மை இல்ல. வாயை திறந்தாலே பொய் பொய்யா சொல்றான். சரி பொண்ணு, கொஞ்சம் பொறுமையாயிர. என்ன பொறுமையா இருக்கு சொல்றீங்க? ஆ? இது பாருங்க, நான் தெய்வமா நினைக்கிறேன் உங்க மேல, உங்க தலைமையில அடிச்சு சத்தியம் பண்றோம். அப்படிப்பட்டவன பொறுமையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது பொண்ணு, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. இல்லங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. 4 அரை அரைஞ்சி அப்புறம் கேளுங்க. அப்ப உண்மை அவனே சொல்லுவான் பாருங்க. வாங்க. இரு, முதல்ல இப்படி உட்காரு, உட்காரு. நீ கொஞ்சம் தண்ணி குடி. எனக்கு தண்ணி எல்லாம் ஒண்ணு வேணாம். தப்பு செஞ்சவ அவன். அவனை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்காம என்ன சமாதானம் பண்றீங்க? இங்க பாரு பொண்ணு, இந்த கல்யாணம் வேணா நீ நினைக்கிற. ஆனா உனக்கு எதிராவே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை உன்னால தாங்கிக்க முடியல. அதனால நீ சூர்யாவை சந்தேகப்படுற. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல பொண்ணு. ஓ, அப்போ நான் சொன்னது எதையுமே நீங்க நம்பல, அப்படிதானே? பொண்ணே, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்க. சூர்யா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் செஞ்சிருக்கான். நீ இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு தான் வேண்டுதல் பண்றேன்னு தெரிஞ்சிருந்தா அவன் இதை எதையுமே செஞ்சிருக்க மாட்டான். ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியலங்க. எனக்கு தான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு புரியல பொண்ணே. சின்ன பிள்ளை மாதிரி சொன்னதே சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்க. கடவுளே, கடைசியில என் புருஷன் என்ன நம்பாத மாதிரி பண்ணிட்டானே. என்ன பையன் அவன். இவ்ளோ கேவலமா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. நல்லவன்னு நம்பினே. இப்ப நான் என்ன செய்வேன்? நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கே தெரியல. பொண்ணே, இந்த கல்யாணம் நடத்தக்கூடாதுன்றதுக்கு உருப்படியா ஒரே ஒரு ரீசன் சொல்லு. என்னங்க இப்படி சொல்றீங்க? அதான் நான் சொன்னேன்ல. அது இல்ல பொண்ணே, அது நொண்டி சாக்கு. அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு உன்ன மாதிரி என்னால முட்டாள்தனமா முடிவெடுக்க முடியாது. முட்டாளா? உன்னோட முட்டாள்தனமான மூட நம்பிக்கையால சூர்யா மேல தேவையில்லாம படிய போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறேன்னு தான் தோணுது. ஆமா பொண்ணே, இந்த விஷயத்துல எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. உன் மேல இருக்க நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த கல்யாணம் நடக்கும் பொண்ணே. இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல, முடியாது. இந்த கல்யாணம் நடக்காது. பொண்ணே, ஆமாங்க, இந்த கல்யாணம் நடக்காது. இவ்ளோ தூரம் சாமியோட உத்தரவு கூட இல்லாம இந்த கல்யாணத்தை நீங்க நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் அதுக்கு விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். யார் தடுக்கிறான்னு பாத்தறேன். இல்ல, நடக்காதுன்னு நான் சொல்றேன்ல. சாமியே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு உத்தரவு கொடுத்திருக்கு. அதை மீறி இந்த கல்யாணம் நடந்துச்சு, அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். பொண்ணே, பொண்ணே, கடவுளே, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சு
நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேனே, இப்போ அடுத்த வாரமே கல்யாணம்னு பேசுறாங்களே, என்ன பண்றது? எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? பவித்ரா, அத்தை, வாங்க அத்தை. அத்தை, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? எப்படிம்மா? எப்படி இப்படி ஒரு பையனை போய் காதலிச்சு எப்படி ஏமாந்த?